வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைபர் ரவுட்டரை கஸ்டமர் எண்டுக்கு போகாமல் ஓஎல்டியிலேருந்து எப்படி நம்ம அதை கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு சைரோடெக் ஓஎன்டியை இந்த இதில் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நமக்கு டெமோவுக்கு அடித்து வச்சுருந்த பேட்ச் கார்டு. நம்ம இப்போ இதில் இருக்கிற எல்லா பான்ல இருந்துமே நம்ம ஒரு பேட்ச் கார்டு வந்து டெமோவுக்கு அடித்து வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பான்லையும். இப்போ அதில் ஒரு பேட்ச் கார்டில் நம்ம இப்போ இந்த புது ரவுட்டரை போட்டிருக்கிறோம். ஓஎல்டியில் இந்த ஆக்ஸ் போர்ட்லேருந்து லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ லைன் பை லைனாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஓஎல்டிலேருந்து ஆக்ஸ் போர்ட்லேருந்து நம்ம லேப்டாப்புக்கு லேண்ட் கேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓஎல்டிக்குள்ளே டிஃபால்ட் ஐபி அட்ரஸை என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ONU கான்ஃபிகரேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பான் வைஸு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அந்த ரவுட்டரை எந்த பானில் அந்த கஸ்டமர் இருக்கிறாங்களோ அந்த பானில் இந்த ரவுட்டரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 4வது பானில் அந்த ரவுட்டரை போட்டிருக்கோம். அதனால் 4வது பான் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4வது பானில் என்னென்ன கஸ்டமர் இருக்கிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எப்போவுமே நம்ம புதுசாக ஒரு ரவுட்ரு ஒரு பானில் போடும்போது அந்த ரவுட்டரோட நேம் வந்து லாஸ்ட்டில் தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 10th இந்த ரவுட்டர் வந்து நமக்கு இந்த பானில் ஆட் ஆகிருக்குது. இதுதான் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய புது சைரோடெக் ஓஎன்டி. இதில் ரைட் சைடு இருக்கிற கான்ஃபிகர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஓஎல்டியில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரவுட்டர் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஓஎல்டிக்கு சைரோடெக்கு, டிஜிசோல், டிபிசி, நெட்லிங்க் இந்த 4 ரவுட்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஓஎல்டியிலேருந்து கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். டிபி லிங்கு இந்த மாதிரி அதர் ஓஎல்டி நம்ம ரவுட்டர் போடும்போது இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகாது. அதையுமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த 32வது கஸ்டமருக்கு வந்து நமக்கு டிபி லிங்க் ரவுட்டர் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். இதில் இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகாது. இதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம். நம்ம டிபி லிங்க் இந்த மாதிரி அதர் பிராண்டு நம்ம ஓஎல்டிக்கு சப்போர்ட் பண்ணாத ரவுட்டர் போடும்போது ஓஎல்டியிலிருந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது. இதனால தான் பிஎஸ்என்எலுக்கு வந்து நம்ம டிபி லிங்க் ரவுட்டரை பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை. அதனால கஸ்டமர் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிபி லிங்க் ரவுட்டர் வந்து தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். பிஎஸ்என்எல் பிராண்டுக்கு, மற்ற பிராண்டுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஆப்ரேட்டரு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிபி லிங்க் ரவுட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4வது பானில் இந்த கான்ஃபிகர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே டாப்பில் வேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ரவுட்டரில் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது எப்படி பேஜ் இருக்குமோ அதே டீட்டெயில் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் வேன் இண்டெக்ஸில் நியூன்னு இருக்குது, அது டிஃபால்ட்டாக நியூவில் வச்சுக்கோங்க. மோடில் வந்து பிரிட்ஜை ரூட்டுன்னு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐபி வெர்ஷன் வந்து IPv4 தான். கனெக்ட் மோடில் வந்து DHCPயை PPPoE அந்த ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கஸ்டமருக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே VLAN மோடு வந்து டிசபிளில் இருக்கும். இதை வந்து டேக் பண்ணிக்கோங்க. டேக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிராண்டு போடுறீங்களோ அந்த பிராண்டுக்குள்ளே VLAN ஐடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு டிக்கு தான் இப்போ அந்த கஸ்டமருக்கு போடுறோம். அதனால் டிக்குக்கு வந்து நமக்கு 100 தான் டிஃபால்ட்டு எல்லா கஸ்டமருக்குமே VLAN ஐடி. ரயில் ஒயர் அப்படின்னா 26, 22 இதுதான் கஸ்டமருக்குள்ள VLAN ஐடி. பிஎஸ்என்எல் பொறுத்தளவுக்கு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு VLAN ஐடி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த VLAN ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மோட் வந்து இன்டர்நெட் தான். போர்ட் பைண்டிங்கில் LAN 1, LAN 2, SSID 1 சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து கீழே ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு இந்த வேன் கனெக்ட் ரன்னிங் கான்ஃபிகரேஷனில் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கமிட் சக்ஸஸ் ப்ளீஸ் வெயிட் அண்ட் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் இந்த ரவுட்டரை வந்து நம்ம என்ன பிராண்டுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இன்டர்நெட் வந்து நமக்கு கனெக்டட் ஆகும். அது எப்படி நம்ம பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லெஃப்ட் சைட் இருக்கிற ப்ரொஃபைல் கான்ஃபிகரேஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே லாஸ்ட் ஆப்ஷன் பைண்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்குள்ள ரவுட்டரை எந்த பானில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த பானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4வது பானில் தான் அந்த கஸ்டமருக்குள்ள ரவுட்டரை போட்டிருக்கிறோம். அதனால் 4வது பானை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அந்த கஸ்டமருக்குள்ள ஓஎன்டி வந்து நமக்கு 10வது ஓஎன்டியாக இருக்குது. இது நம்ம ஓஎன்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மோடம் புதுசாக போட்டிங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிக்குக்கு பைண்ட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து லைன் ப்ரொஃபைலில் நீங்கள் டிக்கு அப்படின்னா டிக்குக்கு, ரயில்வேர் அப்படின்னா ரயில்வேர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கமிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்டர் வந்து ரயில்வேருக்குள்ள ப்ரோக்ராமுக்கு சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கஸ்டமருக்குள்ள ஓஎன்டியை வேன் கனெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு சேம் அதே கான்ஃபிகரை கிளிக் பண்ணி வேன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ நமக்கு அந்த ரவுட்டருக்குள்ள இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கஸ்டமர் இன்கேஸ் ஒய்ஃபை பாஸ்வேர்டு மறந்துட்டேன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா அதையுமே நம்ம ஓஎல்டிலேருந்தே சேஞ்ச் பண்ணலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து SSID நேம், அதாவது இதுதான் நம்ம ஒய்ஃபைக்குள்ள நேமு FTTH B603. இது வந்து ஷேர்டி கீ வந்து இது வந்து உங்களுக்கு ஒய்ஃபைக்குள்ள பாஸ்வேர்டு. இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக 1லேருந்து 8 வரை பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கஸ்டமர் எண்டுக்கு போகாமலே ஓஎல்டிலேருந்தே ஒய்ஃபைக்குள்ள பாஸ்வேர்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அந்த ரவுட்டர் நமக்கு கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் எண்டில் போய் நீங்கள் ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் எண்டில் ரவுட்டரை ரீசெட் பண்ணாலும் அந்த ஒய்ஃபைக்குள்ள நேமும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஓஎல்டிலேருந்து ஒய்ஃபைக்குள்ள நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணும்போது ரீசெட் பண்ணாலுமே அந்த ரவுட்டருக்குள்ள பாஸ்வேர்டும் நேமும் சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஓஎல்டிலேருந்து பண்ணுறதுனால அது சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி பிஎஸ்என்எல் ப்ரோக்ராம் நீங்கள் ஓஎல்டிலேருந்து ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுலேயும் அப்படி தான். நம்ம ரவுட்டரை ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷனும் பிஎஸ்என்எல் சைட்லேருந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம ஓஎல்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஓஎன்டியை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நேம் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இதில் ஜிபான் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக என்ன நேமில் வருதோ அதை எடுத்துக்குது. இப்போ இந்த ஓஎன்டி யாருக்கு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த டீட்டெயில் இன்ஃபோவில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஓஎன்டிக்குள்ள நேம் காட்டும். இப்போ இதில் அந்த கஸ்டமரை என்ன அவங்க யூசர் நேமோ இல்லை அவங்க ஏரியாவோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எப்படி என்ட்ரு பண்ணால் அந்த கஸ்டமருக்குள்ள ரவுட்டர் இதுதான் அப்படிங்கிறது தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ஊருக்குள்ள நேமை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன பிராண்டு டிக்கா ரயில்வேரா பிஎஸ்என்எலா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்குள்ள யூசர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரவுட்டருக்குள்ள நேம் வந்து நம்ம ஓஎல்டியில் சேஞ்ச் ஆயிரும். இதை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் தான் கம்ப்ளைண்ட்டு அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ பவர் போகுது எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் நம்ம ஓஎல்டியிலிருந்து ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.